சக காலத்துல வாழ்ந்த சித்தர்கள் அனைவருமே இவரை மகான்களுக்கெல்லாம் மகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்னு சொன்னாலே நம்ம மனக்கண்ணில் ஞாபகம் வர்றது நெத்தியில திருநீர் பட்ட, கழுத்துல ருத்ராட்ச மாலை, துறவி போல உடையணிஞ்சு தலையில ஜடாமுடியோட காட்சி கொடுப்பாங்கன்னு தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த சித்தரை இதுல எந்த ஒரு ரூபத்திலயுமே பார்க்க முடியாது. தொப்புள் கொடி இல்லாம ஒருத்தரால பிறக்க முடியாது. ஆனா இவர் தொப்புள் கொடியே இல்லாம பிறந்தவர். இவர் யாரு, இவரோட வளப்பெண்ண, எங்க பிறந்தாரு இப்படின்னு எதுவுமே தெரியாது. திருவண்ணாமலையில ஒரு காலத்துல வாழ்ந்த யோகிராம் சூரத்குமார் தான் ஒரு அலைனா அவர் ஒரு கடல்னு சொல்லுவாராம். திருக்கோவிலூர் தபோவனத்துல தன்னாட்சி நடத்தி வந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் இவர் ஒரு ஆன்மீக ஜோதி சுடர்னே சொல்லுவாராம். பொள்ளாச்சியில புறவிப்பாளையம் ஜமீன் பங்களாவுல இருந்த இடத்துல இருந்துட்டு 30 வருஷமா தன்னை பார்க்க வந்த மக்களோட முன் வினைகளை அறுத்த கோடி சாமிகள் இவரை மகான்களுக்கெல்லாம் மகான்னு புகழ்ந்திருக்காரு. தேஜஸான முகம் கிடையாது. இவரு தியானமே பண்ணதில்லை. நீளமா வளர்ந்த தாடியோ ஜடாமுடியோ எதுவுமே இருக்காது. எங்கேயும் அதிகமா போனதில்லை. யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாரு. யாரையும் இரு கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் கூட செஞ்சதில்லை. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தா அடி உததான் கிடைக்குமா. ஆனா இவர் அடிக்கிறது உதைக்கிறதும் ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கோ உதாசீனப்படுத்துறதுக்கோ கிடையாது. அது அவங்களோட கர்மங்களை போக்குன்னு அர்த்தமா. அவர் யாரையெல்லாம் அடிச்சாரோ அவங்க எல்லாமே வாழ்க்கையில ஒரு உயரமான இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை சக காலங்கள்ல வாழ்ந்த மாயம்மாவும் வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி யாரை பத்தி தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அந்த மாபெரும் ஜோதிதான் திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டியில தன்னாட்சி புரிந்து வந்த ஸ்ரீ மௌன ஜோதி நிர்வாண சுவாமிகள். இந்த மாபெரும் ஜோதியை பத்தின முழு வரலாறும் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். நீங்க இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 1 அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னன்னு அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டா சொல்றேன். நன்றி.